சென்னை அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பணி நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் IAS அதிகாரியின் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எட்வர்ட் வழங்க கேட்கலாம். எட்வர்ட், வணக்கம். இந்த போராட்டம் குறித்த முழு விவரம் என்ன? மேலும் தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் தற்போதைய நிலை என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 7 அம்பத்தூர் பகுதி. இந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பரவலாக பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் சில நாட்கள் தனியார் தூய்மை பணியாளர்களை அமர்த்தி வேலை செய்து வருவதாக தூய்மை பணியாளர்களிடையே தகவல் வந்தது. இதனால் தூய்மை பணியாளர்கள் தனியார் தூய்மை பணியாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடாது, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், எங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 7க்கு உட்பட்ட பகுதியில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளை சந்தித்து முறையிட சென்றனர். அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மண்டலம் 7 அலுவலகம் வாசலிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென சாலை மறியலால் அந்த பகுதி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாயினர். இதனால் அவர்களை குண்டுகட்டாக அப்புறப்படுத்த வேண்டிய நிலை தள்ளப்பட்டனர். இதனால் போலீசாருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறப்படுத்தி அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.